ஹாய் அன்பின் சொந்தங்களே, காலி பக்கம் நீங்கள் பயணம் மேற்கொண்டு சுற்றுலாவுக்காக வேண்டி வரும்போது நீங்கள் காலியில் உள்ள மிக முக்கியமான இடங்களை தரிசிக்க உங்களுக்கு நேரிடும். எனவே நாங்கள் காலியில் உள்ள பிரதான இடங்களுக்கு உங்களை அழைத்துக் கொள்ள இருக்கின்றோம். குளிப்பதற்கு மிகவும் ஏற்ற நீர் அருவி நாங்கள் காலி உடுகம வீதியை ஊடறுத்து நமது மகிழ்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று கண்ணை பறிக்கும் அற்புதமான காட்சி. பாதையின் இருமருங்கிலும் விதவிதமான பயிர்ச்செய்கைகள், பாம் மரங்கள், பயிரிடப்பட்ட மலைச்சாரல்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகு! தூரத்தில் தென்படும் மலைகளை காணும் போது இது மலைநாடா என்ற கேள்வி நமக்குள் இருந்தது. 11வது கிலோமீட்டரை தாண்டும் போது ஓங்கி வளர்ந்த ஒரு அடவி நமக்கு எதிர்பட்டது. அந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இயற்கை அழகை கொஞ்ச நேரம் ரசித்தோம். அந்த கானகத்தின் இதமான காற்றை நுகர்ந்தோம். அது காலியில் காணப்படும் ஒரு இயற்கை காடு. இது கொட்டவ காடு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. வானலாவ வளர்ந்த விருட்சகங்கள் தம்மை ஒருவரும் வீழ்த்த வரமாட்டார்கள் என்ற ஆணவத்தில் தலை நிமிர்ந்து நின்றது. அவைகளுக்கு தெரியும் இது பாதுகாக்கப்பட்ட வனம் என்று. அந்த அற்புதமான வனத்தின் எழிலை கண்டு நமது பயணத்தை தொடங்கினோம். வளைந்து வளைந்து போகும் பாதையினோடு வாகனம் படுவேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நாக்கியதெனி என்ற இடத்தில் நமக்கு நன்கு அறிமுகமான ஒருவர் வீட்டுக்கு சென்றோம். அது ஒரு பலர்முதிர் சோலை. விதவிதமான பழங்கள் நம்மை பார்த்து கண் சிமிட்டியன. பழங்களை ஆய்ந்து சாப்பிட்டோம். அனைவருக்கும் இது ஒரு புது அனுபவம். காலியில் இவ்வளவு செழிப்பான பழத்தோட்டங்கள் இருக்கின்றதா என்று கேட்ட வண்ணம் மீண்டும் பயணத்தை தொடங்கினோம். உடுகமை நகரத்தை தாண்டி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சென்றவுடன் போலீஸ் நிலையம் எதிர்பட்டது. அதற்கு முன்னால் உள்ள சிறிய பாதையால் திரும்பினோம். அந்த பாதைதான் நாம் போகும் ஹோமதுல எனும் நீரோடை இருக்கும் இடம். ஹோமதுலவத் எனும் தேயிலை தோட்டம் இடையில் எதிர்படுகிறது. அந்த பாதையில் 4 கிலோமீட்டர் தூரம் போகும்போது அந்த நீரோடையை காணலாம். மண்ணால் கட்டப்பட்ட ஒரு சிறு கடையொன்று மலையின் அடிவாரத்தில் காணப்பட்டது. அந்த இடத்தில் நமது காரை நிறுத்திவிட்டு அவசரமாக அந்த நீரோடை பாய்ந்தோடும் பள்ளத்தாக்கில் மிகவும் கவனமாக இறங்கினோம். கற்களின் இடையே பாய்ந்து வரும் நீரோடை பார்ப்போரை பரவசமூட்டின. அமைதியான சூழலில் நீரோடையின் சலசலப்பு மாத்திரமே இனிய ராகமாய் ஒலித்துக் கொண்டிருந்தன. நீராடை மாட்டிக்கொண்டு நீரோடையில் நீந்த ஆரம்பித்தோம். பாசி படர்ந்திருந்த பாறையில் கவனமாக ஏறிய நமது நண்பர்கள் கரணம் அடித்து மகிழ்ந்தனர். ஆனால் அந்த இடம் மிகவும் ஆழமான இடம் என்பதால் அடிக்கடி அவர்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்பட்டது. குளிரான அந்த நீரிலே குளித்ததனால் பசியும் வயிற்றை கிள்ளியது. நாம் கையோடு எடுத்து சென்ற பகல் சாப்பாட்டை பக்கத்தில் இருந்த பெரிய கருங்கல்லின் மேலே 5 பேருமாக அமர்ந்து சாப்பிட்டோம். நீராடி பசியாறிய நாங்கள் மீண்டும் காலி நகர் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். அது ஒரு மனது மறக்காத பயணம். மீண்டும் ஒரு பயண அனுபவத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.